ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகு தமிழ் வ்ளாக். இன்றைக்கி வந்து கர்நாடகா தாவண்கெரே மசால் மண்டக்கி எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேங்க. எப்படி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பொட்டுக்கடலையை வந்து கொஞ்சம் ரஃப்பாக பவுட்ரு பண்ணிக்கணுங்க, குட்டி குட்டியே. அப்புறமா வந்து இதுக்கு பூண்டு நசுக்கி போடணும். இந்த மசால் மண்டக்கி வந்து வேறு மாதிரியும் செய்கிறாங்க. இந்த மாதிரி தாவண்கெரையில் ஸ்பெஷலாக இருக்குங்க. இது பெங்களூரில் வந்து அது வந்து வேறு மாதிரி செய்கிறாங்க. இது அந்த பக்கம் செய்கிறது வந்து இது கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும். இது ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். ஈவினிங் டைமில் இது சாப்பிட்டா ஒரு நல்லா இருக்கும். பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து நீங்களே சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொட்டுக்கடலையை வந்து ரஃப்பாக பவுட்ரு பண்ணிக்கினா பூண்டை வந்து நசுக்கி வச்சுக்கணுங்க. பூண்டு நசுக்கி வச்சுட்டு இதுக்குள்ளே வேர்க்கடலை, கறிவேப்பிலை, அப்புறம் வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சுக்கணுங்க. அப்புறமா பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கணுங்க. அப்புறமா வந்து இந்த ஒரு சொல்கிறத மறந்து போயிட்டேன். மண்டாக்கி மசால் மண்டாக்கின்னா மசாலா பொரின்னு அர்த்தங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும். எங்கள் வீட்லேயும் அடிக்கடி செய்வாங்க. எல்லா பக்கமும் இது கொஞ்சம் எல்லா பக்கமும் செய்வாங்கங்க, நல்லா இருக்கும். ஆனால் தாவண்கெரையில் இது அங்கேருந்து வந்தது. இந்த அவங்கவுங்க ஊரில் ஒரு இருக்கு அந்த மாதிரி இங்கே இது. இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். மசால் மண்டக்கியை மசாலா பொரியை செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் போதுங்க. ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். என்னென்னா எவ்வளோ வீடியோ போட்டுன்னே இருக்கேன், எந்த ஒரு இது கூட ரீச் ஆகலைங்க. நீங்கள் லைக் பண்ணினா கொஞ்சம் எல்லாருக்கும் இந்த வீடியோ சேனல் வந்து போகுங்க. ப்ளீஸ் எனக்காக ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஒரு பாத்திரத்தில் வந்து ஆயில் போட்டு கடுகு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு பூண்டு நசுக்கின பூண்டு, அப்புறமா பச்சை மிளகா, கறிவேப்பிலை, இது வேர்க்கடலை இவ்வளோ போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா வெங்காயம் போடணுங்க. வெங்காயம் போட்டு கொஞ்சம் அதுக்கு வெங்காயத்துக்கு தேவைப்பட அளவு சால்ட் போட்டுக்கணுங்க. போட்டுட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கணும். அப்புறமா இது பொட்டுக்கடலையை நசுக்கி ரஃப்பாக பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோமே அது வந்து போடணுங்க. போட்டுட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சம் அந்த சூட்டுலேயே நாங்கள் கொஞ்சம் சுகர் போடணுங்க. அதெல்லாம் நல்லா கலவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. கொஞ்சம் ஆறட்டும், ஏன்னா மொறுன்னு இருக்கணுமே அந்த பொரி வந்து. அப்புறமா சூட்டில் போட்டால் மெத்துன்னு ஆகிடும். அதனால் கொஞ்சம் அதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் பொரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பெங்களூரில் இந்த பொரி கொஞ்சம் சால்ட்டாக இருக்குங்க. அதைத்தான் நான் அந்த வெங்காயம் அந்த இது கலவைக்கு மட்டும்தான் நான் சால்ட் போட்டேன். ஏன்னா இது கொஞ்சம் உப்பு பொரிங்க. இது அங்கே வந்து உப்பு இல்லாமல் இருக்குதுன்னா பொரியில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதுக்கு மேலேயும் இங்கே வந்து கொஞ்சம் பொரியில் இருக்கிறதுனால உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போடுறேன். இதை சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.